கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி கவி புனைந்த தொன்மொழியே எங்கள் தமிழ். கடல் கடந்து போர் முடித்த களத்தெல்லாம் வாகை சூடி கழித்திட்ட தடந்தோள்கள் எங்கள் தோள்கள். கல் உடைத்து மலை பிளந்து காடழித்து கலனியாக்கி களம் கண்ட தமிழர்களே எங்கள் கூட்டம். பொற்குவையும் நெல்மணியும் பூம்பொழிலும் நிறைந்திட்ட புதுமை செய் தமிழ்நாடே எங்கள் நாடு. கண்குள் இருளகற்றும் கதிரவனின் சங்கதிர் போல் எங்கள் பெண்கள். கதி இழந்து வழிமறந்து கலைஞருக்கு உயிருக்கெல்லாம் கலங்கரை விளக்கம் அன்றோ எங்கள் தோழர். செயல் மறவா சொல் தவறா சீரிய நெஞ்சம் கொண்ட செந்தமிழர் கூட்டம் எங்கள் மறவர் கூட்டம். புயல் வரினும் போர் வரினும் புறங்காட்டா திறம் கொண்ட புத்திலம் சிங்கங்கள் எங்கள் நாட்டோர். புரட்சியினால் புரட்டுக்கு பூபாலம் பாடுகின்ற போர் முரசின் முரசொலியே எங்கள் கானம். புரட்சி பாவேந்தர் பேரவையின் அமைப்பாளராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் திருமிகு செயலாபதி அவர்களே, பெருமைக்குரிய திருமிகு குரல்மொழி ஐயா அவர்களே, இங்கே மேடையிலே குடும்ப விளக்கை பற்றி மிக அழகாக தன்னுடைய பேச்சை இங்கே வழங்கிய செல்வி கோடீஸ்வரி அவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் முனைவர் கிருஷ்ணன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கும் மாணவ பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அதாவது இன்றைக்கு நான் உங்களோடு புரட்சி கவிஞரும் இயற்கையின் தலைப்பிலே உரையாட வந்திருக்கின்றேன். அதற்கு முன்பாக மேடையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு என்னுடைய நூலை பரிசாக அளிக்க விரும்புகின்றேன். இதனால திருநெறி என்ற ஒரு நூல். இதிலே 40 அதிகாரங்கள் இருக்கின்றன. 40 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலுமே 5 பாடல்கள் உண்டு. பொழிப்பறை ஒரு புறம் உண்டு. இது மிக ஒரு அருமையான நூல். அதை ஐயா படிச்சுட்டு அடுத்த தடவை உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த நூலை நான் செயலாபதி அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றேன். அடுத்ததாக நான் எழுதிய அன்பே தெய்வம் என்ற நூலை நமது குரல்மொழி அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றேன். அடுத்து நான் எழுதிய தெய்வீக ராயம் என்ற நூலை செல்வி கோடீஸ்வரிக்கு பரிசாக வழங்குகின்றேன். அடுத்து என்னுடைய அன்பே மந்தம் என்ற நூலை முனைவர் கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குகின்றேன். அதாவது நமது முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் இயற்கையை நேசித்தார்கள், போற்றி வந்தனர். அவர்கள் கண்டதும் இயற்கை, கேட்டதும் இயற்கை, உண்டதும் இயற்கை, உற்றதும் இயற்கை, உள்ளமும் இயற்கை, உணவும் இயற்கை, எண்ணியதும் இயற்கை, இசைத்ததும் இயற்கை, அவர்தம் வாழ்வும் இயற்கை, வழிமுறையும் இயற்கை. இப்படி அவர்கள் இயற்கையோடு இயைந்து இயற்கையை காப்பாற்றி வந்த காரணத்தால் தான் நாம் இன்று ஓரளவு நலமோடும் வளமோடும் வாழ முடிகின்றது அல்லவா? நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு இயற்கை நேசித்தார் என்பதற்கு நமது சங்க இலக்கிய பாடல்களை சான்றாக விளங்குகின்றன. எந்த ஒரு பாடலுமே இயற்கையை பற்றி பாடாமல் இல்லை. அந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் இயற்கையை நேசித்தார்கள். சரி, இயற்கை என்றால் என்ன? மண் திரிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு பெய்வது வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு 50 போருக்கு இயற்கைங்கிறது புறநானூறு. அதாவது 5 பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, தீ, வெளி ஆகிய இந்த 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இயற்கை. இதை பற்றி நமது புரட்சி கவிஞர் சொல்லும் பொழுது, விரிந்த வானே வெளியே
எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தி யாவும் தந்தோய் தெரிந்த கதிரும் நிலவும் பலவா செறிந்த உலகின் வித்தே புரிந்த ஒன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை 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 என்கின்றார். அதாவது புறநானூறு சொன்ன அதே கருத்துக்களை தான் இவரும் சொல்கின்றார். நிலம், நீர், காற்று, தீ, வெளி இவற்றால் ஆகப்பட்டதுதான் இயற்கை. இந்த இயற்கை பற்றிய இன்னொரு பாடல், அதாவது என் வாழ்வே உன் கருணையின் தலைப்பிலே ஒரு கவிஞனுடைய பாடல். ஓ இயற்கை என்னையே, உன்னை காண்பதற்காய் மலை முகழ்களிலும் மரங்களை வனங்களிலும் புல்மொட்டை வெளிகளிலும் அலைந்து தெரிந்திருந்தேன். அப்புறம்தான் தெரிந்து கொண்டேன் நீ இந்த பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருக்கும் விஸ்வரூபியம். வான்வெளியாய், மலைத்தொடராய், வளர்ந்து நிற்கும் காடுகளாய், வண்டினமாய், புள்ளினமாய், வனம் திரியும் விலங்குகளாய், வண்ண மலர்ச்செறிவாய், வானவில்லின் பொன்னிறமாய், கற்றும் கடல் அலையாய், கழித்து நிற்கும் மனிதர்களாய், காயாய், கனியாய், கனிழைத்தின் சுவையாய், மண்ணிலே நெல்மணியாய், மண்ணிடை வாழ் நுண்ணுயிராய் எங்கும் நிறைந்திருக்கும் இயற்கை உந்தன் இயல்புகளை என்னிடவே இன்பம் என்றோ எழுதிடவே யுகம் போரா. என்னவென்பேன் உன் பெருமை, என் வாழ்வே உன் கருணை. அல்லவா? இயற்கையின் கருணை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த ஒரு உயிரினமும் உயிர்த்திருக்க முடியாது. இந்த கவிதை எழுதியது கவிஞர் சோழ எழிலன். தெரியுமல்லவா யார் என்று? நன்றி. 1937 புரட்சி கவிஞர் புரட்சி கவி என்ற ஒரு காவியத்தை இயற்றினார். அதாவது பில்கனியம் என்ற வடமொழி காவியத்தை தழுவி தமிழில் அவர் எழுதினார். அதிலே ஒரு அரசன், அவனுடைய மகள் அமுதவல்லி பருவமங்கை, ஒரு இளம் கவிஞன், அவன் பெயர் உதாரண். இவர்தான் கதாபாத்திரங்கள். அமுதவல்லி தமிழ் இலக்கியத்திலே மிக திறமை பெற்றவர். ஆனால் அந்த பெண்ணுக்கு கவிதை புனையக்கூடிய அந்த திறமை வரவில்லை. ஆகவே அதை கற்க வேண்டும் என்று விரும்பினால் இது பற்றி தந்தையிடம் அவர் சொல்கின்றால், உடனே அரசன் அமைச்சரை கலந்து ஆலோசிக்கின்றான். அமைச்சரும் சொல்லுகின்றார், இங்கே உதாரணம் என்ற ஒரு கவிஞன் இருக்கின்றான், அவன் இளைஞன், சற்றே அழகானவனும் கூட என்று. பெண்ணோ பருவமங்கை, இவன் இளைஞன். அரசனும் அமைச்சரும் கலந்து ஆலோசித்து அமுதவல்லியிடம் உதாரணனுக்கு கண் பார்வை இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள். உதாரணனிடம் அமுதவல்லிக்கு தொழுவோ என்று சொல்லிவிடுகின்றார்கள். பழி தொடங்குகிறது. இருவருக்கும் இடையே திரைச்சீலை தொங்கவிடப்படுகிறது. பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உதாரணன் அரண்மனைக்கு வருகின்றான். அதை ஒட்டிய சோலையிலே வரும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றான். அங்கே வட்ட நிலா அவன் தென்படுகிறது. உடனே அவன் கவிதை பாட துவங்கி விடுகின்றான். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே உலகம் சாமோ, வானச் சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி பிறடைந்த ஒளிப்பிழம்போ என்று அவன் தன்னை மறந்து பாட துவங்கி விட்டான். இந்த பாடலில் அமுதவல்லி கேட்க நேருகிறது. அது ஒருபுறம் அப்படி இருக்கட்டும். இப்பொழுது நமது புரட்சி கவிஞர் நிலவை பாடுகின்றார். அதாவது இது மனிதர் காதல், ஒரு மனித காதலை பற்றி பாடுகின்றார். அதற்கு இயற்கையின் துணையோடு அவர் பாடுகின்றார். இங்கே இன்னொரு கவிஞர் இறைவன் மீது கொண்ட காதலை பாடுகின்றார், அதே இயற்கையின் துணையோடு. நம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். கோடையிலே இலைப்பாற்றி கொல்லும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கடிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றின் விலை சுகமே, சுகத்திலும் பயனே, ஆடையிலே இணை மணந்த மணவாளா, புதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. ராமலிங்க வள்ளலார் இல்லையா? அங்கே புரட்சி கவிஞர் மனித காதலை வெளிப்படுத்துகின்றார். இங்கே ராமலிங்க வள்ளலார் இறைவன் மீது கொண்ட காதலை இயற்கையின் துணையோடு இவர் பாடுகின்றார்.
இங்கே இன்னொரு கவிஞன் அதே போன்று இயற்கையின் துணையோடு சமுதாயத்தின் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துகின்றார். இதோ அந்த கவிதை, புதுமை செய்யும் கவிதை. பச்சை வண்ண மரங்கள் என்னை பாடச் சொன்னது, அங்கே பாடி வந்த பூங்குயில் தான் பாடல் மறந்தது. உச்சி வெயில் எந்தனுக்கு தென்றலானது, அங்கே ஓடு நதி எண்ணிசைக்கு தாளமானது. வானுயர்ந்த வரைகள் எங்கும் எண்ணிசை ஒலிக்கும், நல்ல வண்டினங்கள் மெய்மறந்து என் கவி கேட்கும். தேன் தமிழின் சுவையாக தெல்லமுதாக என் செந்தமிழ் கவிதை இச்சகத்தினில் பாயும். ஆர்ப்பரிக்கும் கடல் அலையை அடக்கிடுவேன் நான், ஆடி வரும் தென்றலுக்கு அடிபணிவேன் நான். நாற்புறமும் நல்லவரை வணங்கிடுவேன் நான், நல்ல மனம் அல்லாரை நசுக்கிடுவேன் நான். தீப்பிழம்பின் கனல் என்ற செந்தமிழ் கவிதை தீயவற்றை சுட்டெடுத்து செய்திடும் புதுமை. போர்முரசின் துணையோடு புறப்படு தோழா, புவிமாந்த நலம்பேணி உழைத்திடு தோழா. இதை எழுதியது கவிஞர் சோழலில். அதாவது இயற்கையை பாடுகின்ற கவிஞன் சமுதாயத்தின் மீது கொண்ட அந்த அக்கறையை, புவிமாந்த நலம்பேணி உழைக்க வேண்டும் என்று தோழனை அழைக்கின்றான். அதுவும் போர் முரசோடு. அதாவது போர் முரசனாவே நமக்கு புரட்சி கவிஞன் நினைவுகிறார் இல்லையா? அதாவது என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த கவிதைகள் எல்லாமே இதனுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தா புரட்சி கவிஞர் தான். நான் சொல்லி வருகின்றேன் பின்னால். சரி, அமுதவல்லி உதாரனுடைய பாடலை கேட்கின்றார். நீலவன் ஆடைக்குள் உடல் மறைத்து இல்லையா? உதாரணம் அங்கே செல்கின்ற அரண்மனைக்கு திரைச்சீலை விலகுகிறது. அமுதவல்லியும் உதாரணம் ஒருவரை பார்த்துக் கொள்கின்றார்கள். அங்கே காதல் மலர்கிறது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதாவது ரோமியோ ஜூலியட் நாடகத்திலே ஷேக்ஸ்பியர் மிக அழகாக இதை சொல்லுவார். ரோமியோவும் ஜூலியட்டும் பார்த்த மாத்திரத்திலேயே காதலில் விழுந்து விடுகிறார்கள். நமது வள்ளுவரும் அதை சொல்லுவார் அழகாக. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை இல்லையா? ஆக இந்த காதல் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக வளர்ந்து வருகிறது. செய்தி அரசனுக்கு எட்டுகிறது. அரசன் மிகுந்த கோபம் கொள்கின்றான். உடனே உதாரனை சிறைச்சேதம் செய்ய ஆராய்கின்றான். ஆனால் அமுதவள்ளியோ மணந்தால் உதாரனைத்தான் மணப்பேன், இல்லை என்றால் மரணம் தான் என்று அவள் நிலைப்பாட்டில் இருக்கின்றாள். வீரர்கள் உதாரனை கொலைக்களத்தில் அழைச்செல்கின்றார்கள். அப்பொழுது அங்கே அவன் எழுச்சியுரையாற்றுகின்றான். அதாவது கேளுங்கள். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிலம் சிங்கங்கால் நீரோடை நிலங்களிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க போராடும் பல்லத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகருண்டாக்கி கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைதான் யாக்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு என்று உணர்ச்சி பிளம்பாக எழுச்சி உரையாற்றுகின்றான். இதை கேட்ட மக்கள் ஆர்ப்பரித்து எழுகின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து உதாரணம் அமுதவள்ளியும் மனம் முடிக்கின்றார்கள். மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி பிளர்வதாக அங்கே புரட்சி கவிஞர் அந்த கவியத்தை முடித்திருப்பார். இங்கே கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைதான் யாக்கை. நான் துவக்கத்தில் ஒரு கை சொன்னேன் அல்லவா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி கவி புனைந்த தொன்மொழியை எங்கள் தமிழ் கல் உடைத்து மலை பிளந்து காடழித்து கலனையாக்கி களம் கண்ட தமிழர்களை எங்கள் கூட்டம். அது எனது கவிதை. ஆக இது நான் ஸ்கூல்ல படிக்கிறப்பங்க இதை பேச்சு போட்டிக்காக வேண்டி தயார் பண்ணேன். அப்ப இந்த பாடலை நான் மனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனுடைய தாக்கம், உத்வேகம், இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கவிதை. அதாவதுங்க, நீங்க ஒரு நல்ல நாவல் படிக்கிறோம், ஒரு சிறுகதை, நல்ல சிறுகதை, நல்ல திரைப்படம் பார்க்கிறோம். இந்த பாசமலர் படத்தை பார்த்தா மறக்க முடியுமா? எவ்வளவு நம் மனத்தை கவர்கிறது அல்லவா டைட்டானிக் மூவி. அதுபோன்று புரட்சிக்க வேண்டிய அந்த வார்த்தைகள் என்னுடைய இதயத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கின. அதனால்தான் இந்த கவிதை எழுதப்பட்டது. அது எழுத ஒரு அரை நூற்றாண்டு ஆகிவிட்டது. ஓகே, அதற்கடுத்து அதாவது மேல்நாடுகளிலே இயற்கைக்கென்று தனியாக துறை உண்டு. அந்த இயற்கையை பற்றி பாடுபவர்களை நேச்சர் பொயட்ஸ் என்று சொல்லுவார்கள், இயற்கை கவிதைகள் என்று சொல்லுவார்கள். அந்த கவிதைகளை நேச்சர் பொயட்ரி என்று சொல்லுவார்கள், இயற்கை கவிதைகள் என்று. நம் எல்லோரும் தெரிந்தது அல்லவா? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஆங்கில கவிஞர், மிகச்சிறந்த
இயற்கையை பற்றி பாடக்கூடிய ஒரு கவிஞன். அவனுடைய கவிதைகள் எல்லாம் சாலிட்டரி ரீப்பர், டேஃபோடில்ஸ் அதெல்லாம் மறக்கவே முடியாது இல்லையா? நமது புரட்சி கவி எழுதிய அழகின் சிரிப்பு, அது 16 தலைப்புகளிலே பாடல்கள் அடங்கிய ஒரு கற்பனை களஞ்சியம். வரிக்கு வரி சுவை குறையாத வற்றாத தேனருவி. அதிலே இயற்கையை பற்றி மிக அழகாக வர்ணித்திருப்பார். அதாவது இயற்கையை ரசிக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த அழகுணர்ச்சி வேண்டும். அந்த அழகுணர்ச்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் இயற்கையை கண்ட மாத்திரத்திலேயே கவிதை புனைய முடியும். இங்கே பாருங்கள், இயற்கையை ஒரு நங்கையாக பாவித்து புரட்சி கவிஞர் பாடுகின்றார். அவள் எங்கெங்கே காணப்படுகிறாள் என்று. காலையிலம் பருதியிலே அவளை கண்டேன், கடல் பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்டையிட எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுழலில் அவள் இருந்தால், ஆழம் சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டம் தனிலந்த அழகென்பால் கவிதை தந்தாள். எங்கு பார்த்தாலும் அந்த இயற்கை எண்ணெய், இயற்கை நங்கைதான் அவருடைய கண்ணுக்கு தென்படுகின்றாள். இங்கே இன்னொரு கவிதை, மணி மீது தலை வைத்து என தலைப்பிலே. ஓ இயற்கை எண்ணெயே, உன்னுடைய படைப்புகளிலேயே உன்னதமான கானகத்தின் ஊடே நான் நடந்து செல்கையில் அங்கே ஓங்கி வளர்ந்த வேங்கை மரங்கள் என் மீது மஞ்சள் மலர் தூவி எனக்கு வரவேற்பு வாசித்தன. இந்நளினமாக நடந்து செல்கையில் தோன்றும் தென்றல் மூங்கிலிடை மோதி இசைமலை பொழிந்தது. மலர் நாடும் வண்டுகளின் ரீங்காரமும் மனம் கவர் புள்ளினங்களின் குரலோசையும் வாழ்த்துப்பா பாடின. வண்ண வண்ண மலர்களும் பல்லுருவில் மரங்களும் சலசலக்கும் சிற்றோடை சதிராடும் மந்திகளும் காண்போரை கண்மயக்கும் கவித்துவத்தை தூண்டிவிடும். நீ உருவாக்கிய கோடான கோடி உயிர்களுள் என்னையும் ஒன்றாக்கி இத்தகைய அழகையெல்லாம் நான் காண படைத்தனையே. அம்மா, நீ என் முன் வர வேண்டும். உன் மடிமையை தலை வைத்து மலர்முகத்தை கண்ணுற்று ஆனந்த களைப்பையெல்லாம் அழுகையினால் காட்டிடுவேன். இதை எழுதியவர் கவிஞர் சோழியலீலன். அதாவது நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிந்த மாவட்ட அலுவலராக. அப்ப அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே உயரமான மலைப்பகுதி வீரப்பள்ளி காப்பு காடுகள், அங்க முத்துக்குளி வயல் ஒரு இடம் இருக்குங்க. அங்க நிறைய சோலைக்காடுகள் உண்டு. அந்த மேல்கோதையார் அணை அங்கேதான் இருக்கிறது. நிறைய விலங்குகள்லாம் உண்டு. அந்த காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியெல்லாம் கேரள மன்னன் ஆட்சியில இருந்தது. அப்பொழுது அவர்கள் அங்கு தங்கி அதுக்கு ஒரு வேட்டை மாளிகை இருந்திருக்கிறது. விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுவார்களாம். அங்க யானை உண்டு, புலி, சிறுத்தை, காட்டு மாடு, வரையாடு, கடமான், எல்லா விலங்குகளும் அங்கே உண்டு. அங்கே சென்று விட்டு நான் வீடு திரும்பினேன். 1 மணி நேரத்திற்குள்ளாக 5 கவிதை எழுதினேன். அதிலேதான் இந்த 2 கவிதைகள். அடுத்து புரட்சி கவிஞர் மயிலை பற்றி பாடியுள்ளார், குயிலை பற்றி பாடியுள்ளார். வானம்பாடியை பற்றி அவர் எழுதிய ஒரு பாடல் மிக சுவையான ஒரு பாடல். அதாவது இவருடைய இந்த வானம்பாடியை பற்றிய பாடலுக்கும் வேர்ட்ஸ்வொர்த் எழுதிய குக்குவை பற்றிய பாடலுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. ஸ்காட்லாந்துல சிறு சிறு குன்றுகள் உண்டு, அங்கே ஒரு ஏரியும் உண்டு, அங்கே ஒரு புல்வெளி உண்டு. இந்த வேர்ட்ஸ்வொர்த் அங்கே என்ன செய்வார், விடுமுறை நாட்களிலே அங்கே புல்லிலே அந்த புல்தரையில் படுத்துக்கொண்டு இயற்கையை ரசிப்பது அவருடைய ஒரு பொழுதுபோக்கு. அப்படி ஒருமுறை அவர் படுத்திருக்கும் பொழுது அங்கே உள்ளத்தை உருக்கும் ஒரு இசை அங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குன்றிலிருந்து இன்னொரு குன்றுக்கு அது போகின்றது, ஒரு சோலையிலிருந்து இன்னொரு சோலைக்கு அது பறந்து செல்கின்றது. ஆனா அந்த இசை எங்கிருந்து வருகிறது, யார் பாடுகிறார் என்று அவரால் அறிய முடியவில்லை. அதை பற்றி அந்த ஆங்கில கவிதை டு த குக்கு என்ற தலைப்பிலே எழுதிய கவிதை. ஓ பிளைத் நியூகமர், I have heard. I hear thee and rejoice. O cuckoo, shall I call thee bird or but a wandering voice? While I am lying on the grass, thy twofold shout I hear. From hill to hill it seems to pass, at once far off and near. தமிழாக்கம். ஓ மகிழ்ச்சியான புதிய வருகையாளரே, நான் உன்னை முன்பே கேட்டிருக்கிறேன், இப்போது மீண்டும் கேட்டு மகிழ்கிறேன். ஓ குயிலே, உன்னை நான் பறவை என்று அழைக்கலாமா, அல்லது வெறும் அலைந்து வரும் குரல் என்று சொல்லலாமா? நான் புல்வெளியில் படுத்திருக்கும் போது உன் இரட்டை தாளமிட்ட குரலை கேட்கிறேன். மலைக்கு மலை பரவுவதைப் போல
ஒரே நேரத்தில் தூரத்திலும் அருகிலும் இருப்பது போல தோன்றுகிறது. வேர்ஸ்வர்த்துக்கு ஏற்பட்ட அதே மயக்கம் நமது கவிஞருக்கும் வருகின்றது. மன்னிக்கவும், புரட்சி கவிஞர் சொல்லுவார், வானந்தான் பாடிற்றா, வானிலவு பாடிற்றா, தேனை அருந்தி சிறுதும்பி மேலேறி நல்லிசை நல்கிற்றா, நடுங்கும் இடிக்குரலும் மெல்லிசை பயின்று மிக இனிமை தந்ததுவோ. பாருங்கள், வானந்தான் பாடிற்றா, வானிலவு பாடிற்றா, தேனை அருந்தி சிறுதும்பி மேலேறி நல்லிசை நல்கிற்றா, நடுங்கும் இடிக்குரலும் மெல்லிசை பயின்று மிக இனிமை தந்ததுவோ. வானூர்தி மேலிருந்து வல்ல தமிழிசைஞன் தானோதும் வேங்குழலா யாழா தனியொருத்தி வையத்து மக்கள் மகிழ கொல்லெடுத்து பெய்த அமுதா. மன்னிக்கவும், வானூர்தி மேலிருந்து வல்ல தமிழ் இசைஞன் தானூதும் வேங்குழலா யாழா தனியொருத்தி வையத்து மக்கள் மகிழ கொல்லெடுத்து பெய்த அமுதா என்று அடிக்கொண்டே போகின்றார். அதாவது வானம்பாடி என்ற பறவை நீங்க பார்த்திருக்கலாம். அதை ஜெக்கோபியன் குக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பைல் கிரஸ்ட் குக்குன்னு சொல்லுவாங்க. அது சுடலை குயில் என்று சொல்லுவார்கள். இந்த வானம்பாடி பாடலை நாம் படிக்கும் பொழுது நமக்கு முக்கூடல் பல் நினைவுக்கு வரும் அல்லவா? முக்கூடல் பல் படிச்சிருக்கீங்க இல்லையா? முக்கூடல் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், மேற்குத்தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஊர். அதாவது தாமிரபரணி ஆறு, மணிமுத்தாறு, கடனாநதி, இந்த 3 ஆறுகளும் கூடுகின்ற இடம் தான் முக்கூடல். மிக வளமையான ஒரு பூமி, செழுமையான இடம். நான் ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் அந்த பகுதி சென்று வருவேன் தணிக்கைக்காக வேண்டி. அந்த வேளாண் தொழில் நடக்கிற சமயத்தில் சென்றால் மிகவும் சுறுசுறுப்பாக மக்கள் மூலமாக தொழில் நடைபெறும். வேளாண் தொழில் ஒரு பக்கம் டிராக்டர்ல உழுதுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் நாத்து பறிப்பாங்க, ஒரு பக்கம் நடவு செய்வாங்க. பார்ப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய பின்புலம் வேளாண்மை. அதிலே ஒரு பாடல், ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொலித்தவலை கூப்பிடுகுதே, சேற்று நன்று சேற்றில் வலை ஏற்றடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. மிக எளிமையான பாடல். அது என்ன சொல்றாங்க அந்த கவிஞர்? மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. அதாவது ஒரு கதை சொல்லுவார்கள், இந்த வானம்பாடி பறவை மழைநீரை மட்டுமே அருந்தி வாடுமா. அதற்காக வேண்டி நிறைய எண்ணிக்கையிலே வானம்பாடி பறவைகள் மழையை வேண்டி பாடி ஆடுகிறேன் என்று சொல்லுகின்றார். மன்னிக்கவும், அதாவது வானம்பாடி என்று வந்த பொழுது ஒப்புமைக்காக இந்த பாடலை சொன்னேன். அடுத்து நமது புரட்சி கவிஞர் சஞ்சீவ பகவத்தின் சாரல் என்ற ஒரு கவிதை தொகுப்பிலே சொல்லுவார், இயற்கை பாடுகின்றார். மிக எளிமையான வார்த்தைகள். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடையனல் காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று நீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கிளைக்கும். இதுல பாருங்க, கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கனாக்க கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு சொல்லுவார்கள். நீங்க பார்த்துக்கலாம், தண்ணி அப்படி ரொம்ப சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும். நீங்க ஒரு நாணயத்தை போட்டா கூட ஒரு 3 ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் தெரியும் அப்படி இல்லைங்களா? வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிந்தல் காடும் உடையது அறம். அந்த மணிநீர் என்பதுதான் இந்த கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள். சரி, இதை நாம் படிக்கும் பொழுது கம்பன் என்னை அழைக்கின்றான். தண்டலை மயிலாட
தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க கோழைகன் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகவையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ. இல்லையா? இங்க என்ன சொல்றார் கவிஞர்? குயில் கோவிண்டு கூறிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வாசமுடைய காற்று குளிர்ந்தடிக்கும், பூக்கள் மனம் கமலும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கு எழுந்தபடி இசை பாடி கழிக்கும். அதையே நமது கம்பன் என்ன சொல்கின்றார்? தண்டலை மயிலாட இந்த பாட்டு. இதை விட்டு இன்னொரு கவிதை. தண்டை அணி கெண்டை வெளி மங்கையரை கண்டு தண்டலை மயிலினங்கள் தாமதம் மயங்கும் வண்டுலவும் பூக்கள் நிறை வாவியுரை சீமை செஞ்சுடர்வேல் சீர்மரவர் சிவகங்கை சீமை. இந்த பாட்டு கேள்விப்பட்டீங்களா? அதாவது சிவகங்கையில வந்துங்க இப்ப காடுகள் கம்மியா இருக்கு. ஒரு காலம் நிறைய காடுகள் இருந்தது. மருதுபாணியை பிடிக்கிறதுக்காக வேண்டி வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, காடுகள் அழிச்சிட்டாங்க. அதான் வரலாறு. அப்ப வாவினா குளம், நிறைய குளங்கள் இருக்கும். அதுல பூக்கள் இருக்கு. அந்த இதுல வந்து வண்டுகள்லாம் வந்து தேன் குடிக்கும். தண்டைனா காலணி. தண்டை அணி கெண்டை வெளி மங்கையரை கண்டு தண்டலை மயிலினங்கள் தாமது மயங்கும். மயிலே மயங்குமா, அவ்வளவு அழகான பெண்கள். வண்டுலவும் பூக்கள் நிறை வாவியுரை சீமை செஞ்சுடர்வேல் சீர்மரவர் சிவகங்கை சீமை. அங்கெல்லாம் எப்பவுமே போர் 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 தானே. அந்த அவளுடைய வேல்லாம் வந்து எப்பவுமே சமயத்தோடு சுடர் விட்டு கொண்டு இருக்குமா. இப்படியா ஒரு கவிதை எழுதியது கவிஞர் சோழலிலர். இது நிறைய இருக்கு. நேரத்தின் அருமை எழுதி நான் சுருக்கி விட்டேன் அதையெல்லாம். அடுத்து மழையை பற்றி புரட்சி கவிஞர் பாடுவது. மழைனா உடனே சில பேர் நினைக்கல, என்ன மழையை பற்றி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மழை வருகிறது என்றால் கருமைய கூட்டங்கள் சூழ்ந்து வரும், இடி இடிக்கும், மின்னல் மின்னும், இல்லையா? அதை தொடர்ந்து மழை பொழியும். இதை கவிஞர் என்ன சொல்லுகின்றார்? கேள்வியிலார் நெஞ்சம் போல் இருண்டு நீளும் வழக்குடையார் செல்வம் போல் மின்னி மாய்ந்து வன்பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து பின்னர் மழை கண்ணீர் உகுத்தது வான். கேள்வியிலார் நெஞ்சம் போல் இருண்டு நீளும் வழக்குடையார் செல்வம் போல் மின்னி மாய்ந்து வன்பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து பின்னர் மழை கண்ணீர் உகுத்தது வான். அதாவது என்னன்னா, பாண்டியன் பரிசுல சொல்றாருங்க. மற்றவங்க சொல்றதுல கேட்காம சில பேருடைய நெஞ்சங்கள் இருண்டு போயிருக்கும். நீதிமன்றத்தில் வந்து நிலுவையிலே பல ஆண்டுகளாக வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அவருடைய அந்த சொத்து விரைவிலே அழிந்து போய்விடும். அதாவது மின்னல் மின்னி மறைவதை போல. அப்படி அவருடைய சொல்ல செல்வங்களை எல்லாம் இழந்த பிறகு அவர் ஓவென்று அழுகிறார். அதுபோல இங்கே மழை பெய்கிறது என்று சொல்லுகின்றார் கவிஞர். இங்கே அதே போன்று மழையின் மகிமை பற்றி இன்னொரு கவிதை. மழைத்துளி மண்ணிலே வீழ்ந்திட அதன் மாட்சிமை எங்கும் பசுமையே கலை நோக்குடனே அதை பார்த்திட நனி காவியமே கண்ணில் தோன்றிடும். நினைச்சு பாருங்க, மழை பெஞ்சா எங்க பார்த்தாலும் ஒரே பசுமையா இருக்கும் இல்லைங்களா? பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்கும். அதாங்க சொல்றேன். மழைத்துளி மண்ணிலே வீழ்ந்திட அதன் மாட்சிமை எங்கும் பசுமையே கலை நோக்குடனே அதை பார்த்திட நனி காவியமே கண்ணில் தோன்றிடும். இது அந்த அழகுணர்ச்சி. கலை நோக்குடன் நாம் அதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் காவியமே கண்ணில் தோன்றும். பூத்து சிரிக்கும் மலர்களும் அதை காத்திடும் வண்ண பறவையும் சேர்த்திடுமே ஓர் இன்பமே அதன் நேர்த்தியை என்னென்று சொல்லிட பூமி எங்கும் பச்சை பட்டுடை ஒரு புத்தொலி வீசி புலர்ந்திடும் ஆறு குலங்கள் நிறைந்திட அது ஆத்திடும் எங்கும் வளமையே கோலமிகு வண்ண பூச்சிகள் இக்காலமிட்டே களி கூறிடும் காலமது துணை வந்திட இந்த ஞாலம் எங்கும் என்றும் நன்மையே நீண்டு உயர்ந்த மரங்களும் அவை நிறைந்திருக்கும் நல் வனங்களும் பூண்டிடும் பூமிக்கு ஓரணி அதை போற்றி வளர்த்திடுவோம் இனி. இதை எழுதியது சோழலிலர். நன்றி. அடுத்தது புரட்சி கவிஞர் தமிழ் பெருந்த தலைப்பிலே ஒரு கவிதை சொல்கின்றார். ஏழெழுத்தேன் கவி ஒன்று வடைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். ஓடையும் தாமரை பூக்களும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கை என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பிரதி காட்சி தரும். எளிமையான தமிழ். இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள
என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். முதல்ல இயற்கையை பாடுறாரு. அவரால் அவருடைய நம்ம தமிழ் மக்களை அவங்க படுகின்ற அந்த துயரம் இருக்க நிலையெல்லாம் கண்டு அவருடைய மனசு பொறுக்க முடியவில்லை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். எல்லோரும் படித்து, அதுவும் இன்ப தமிழ் கல்வி கற்று எல்லோரும் படித்த நிலை வந்து விட்டால் என் மனதிலே இன்பம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். இதே போல இன்னொரு கவிதை, அதாவது இயற்கையை பாடுகின்ற கவிஞன் சமுதாயத்தை பற்றி பாடுகின்றார். மரங்கொத்தி பறவை எழுப்பிடும் ஓசை மனதுக்கு இதமாச்சு, மஞ்சள் மலர்கள் விரித்திடும் படுக்கை உடலுக்கு சுகமாச்சு. அதாவது நான் சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்ச மாவட்ட அலுவலராக. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகம் இருக்கு. அங்கதான் மாவட்ட ஆட்சி குடியிருப்பு, மாநில அலுவலர் குடியிருப்பு, எல்லா அலுவலகங்கள்லாம் இருக்கும். அங்க வந்து என்னோட குடியிருப்பு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரங்க, அது வந்து ஒரு மரங்கொத்தி பறவை வந்துட்டு டொக் டொக்குன்னு கொத்திட்டு இருக்கும். அதை நான் கேட்கிறப்ப ஒரு இசைநயம் எனக்கு புலப்பட்டது. அங்க வந்து இயல்வாகை மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கும். அது மஞ்சள் நிற பூக்கள், அதெல்லாம் வந்து அந்த பூ சமயத்தில் நிறைய இந்த பூவெல்லாம் வந்து தரையில் விழுந்து வட்ட வட்டமா பாத்தீங்கன்னாக்க ஒரு படுக்கை மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு முறை நான் வந்து மானாமரைக்கு போயிட்டு ஜீப்ல வந்துட்டு இருக்கேன். ஒரு பாலத்து மேல வர்றப்ப கீழே வந்து ஒரு கண்மாயில் நிறைய வேடிக்கை முளைச்சிருக்கு, மலைவரம் போன்ற சூழல். அப்போ வந்து ஒரு மயில் தொகை விரித்து ஆடுகின்றது. சோ இவையெல்லாம் கண்டு நான் எழுதிய பாடல் இது. மரங்கொத்தி பறவை எழுப்பிடும் ஓசை மனதுக்கு இதமாச்சு, மஞ்சள் மலர்கள் விரித்திடும் படுக்கை உடலுக்கு சுகமாச்சு, மலைவரும் நேரம் மயிலதன் ஆட்டம் கண்ணுக்கு விருந்தாச்சு, மலையதன் மகிமை மலர்ந்திடும் பசுமை மண்பதை வளமாச்சு, சிந்திய வியர்வையில் செம்மண் நீள் விழ தேசம் செழிப்பாச்சு, சிந்தையிலே நல் எண்ணம் தோன்றிட நேயம் பிறந்தாச்சு, வந்தனை செய்து வரியர் குதவிட வையம் வளமாச்சு, வாழ்வில் உண்மை நெறியதை பேணிட வானம் வசமாச்சு, கண்ணில் கருணை தோன்றிட மனதில் கவிதை உருவாச்சு, கடமையை செய்து உரிமையை கோயிலிட காலம் பதிலாச்சு, இயற்கையின் வளத்தை காத்திட மண்ணில் இன்பம் வந்தாச்சு, இல்லை இல்லை துயரினை இல்லை எல்லாம் நலமாச்சு. அதாவது இயற்கையை பற்றி பாடுகின்ற போது வாழ்வியலையும் பாடுகின்றேன். அது கவிஞனுடைய ஒரு இயல்பு. அதாவது நான் இதெல்லாம் அந்த பேச்சுக்காக தயார் பண்ண அப்பதான் எனக்கு தெரிய வருது, இந்த அளவுக்கு இருக்கு. தப்பா நினைக்காதீங்க, நான் என்னுடைய பயணமே வேற. பாருங்க, நான் வந்து அண்மையில தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்கள்ல போய் வந்தேன் இந்த கழுத்தணிக்காக வேண்டி. அப்ப எனக்கு அங்க என்ன கொடுத்தாங்க நூல் வந்து, தூத்துக்குடி கொடுத்த நூல் வந்து அண்டர் வாட்டர் அம்பாசடர்ஸ், அது இந்த கடலாமையை பற்றி ஒரு நூல். என்னன்னாக்கா அண்டர் வாட்டர் அம்பாசடர்ஸ்னா அம்பாசடர் தூதுவர்கள் இல்லைங்களா, நல்ல தூதுவர்கள். அதை பத்தி ஒரு நூல் கொடுத்தாங்க. இந்த நெல்லையில என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு இந்தியன் மம்மல்ஸ், அது ஒரு ஆங்கில நூல். இங்க வந்தாக்க KMPR அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து வாட்டர் பேர்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி சால்ட் பைன்ஸ் ஒரு ஆங்கில நூல். இதான் என்னுடைய பயணமே. என்னுடைய அறிக்கையெல்லாம் வந்து ஆங்கிலம் தான் எல்லாமே இருக்கும். நான் துறை சார்ந்த நூல்கள் இப்பவும் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க என்னை அணுகுவாங்க, துறை சார்ந்த மக்கள் எல்லாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு 300 முதல் 500 பக்கம் வரும், எல்லாம் ஆங்கிலத்திலே இருக்கும். இது என்னுடைய பயணம். இதையும் மீறி எனக்கு இந்த கவிப்புனையும் திறன் கடவுள் கொடுத்த வரம், இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம் ஆச்சுங்களா. அதனால என்னுடைய பேச்சுல வந்து ஏதாவது நடுப்புற அந்த அளவு சுவையா இல்லாம இருக்கலாம், அதை பொறுத்துக் கொள்ள வேண்டுகின்றேன். அதற்கடுத்து தென்றலை பற்றி புரட்சி கவிஞர் பாடுகின்றார். பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நரி தழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி தாளையெல்லாம் அடர்க்கத்து சுழற்ற வைத்து முதித்தெங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து முதுதிர்த்து தமிழகத்தின் வீதி நோக்கி அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்கச் சென்னல் அடிதொடரும் மடைப்புணலும் சிலிர்க்க என்றன் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க செல்வம் ஒன்று வரும் அதன் பேர் தென்றல் காற்று. பாருங்க, பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது, பூந்தாதுன்னா மகரந்தம், வாரி நரி தழுவி. என்ன நினைவு உங்களுக்கு சொல்லுங்க ஐயா, கரெக்டா சொல்லிட்டாங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி
நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. இங்க பாருங்க, நம்ம கவி என்ன சொல்றாருனாக்க, பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நரி தழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் இப்படி போயிட்டே இருக்கு ஆச்சுங்களா. முதிர்த்தெங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்க சென்றல் இப்படி வந்துட்டே இருக்கு. அதாவது இதுல எப்படின்னாக்க, இது வந்து அவங்களுக்குள்ள வந்து இப்ப யாருமே காப்பி பண்றது இல்லை. அவங்களுடைய எண்ணம் அந்த கவி புனையும் பொழுது இப்படி வார்த்தைகள் வந்து விடும் அவங்களுக்கு ஆச்சுங்களா. அது போன்று இதே வார்த்தைகள் தான் ஒப்புமைக்காக சொன்னேன். அதற்கடுத்து மயிலை பற்றி புரட்சி கவிஞர் ஒரு அழகான பாடல். அழகிய மயிலே அழகிய மயிலே அஞ்சுகம் கொஞ்ச அமுத கீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய கடிமலர் வண்டுகள் நெடிதுபாட தென்றல் உழவச் சிலிர்க்கும் சோலையில் அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகி தாடுகின்றாய் அழகிய மயிலே. உனது தோகை புனையா சித்திரம் ஒளிசேர் நவமணி களஞ்சியம் அதுவான் உள்ள களிப்பின் ஒளியின் கற்றை உச்சியில் கொண்டையாய் உயர்ந்ததோ என்னவோ. மீண்டும் என்னை கம்பன் இருக்கின்றான். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அஞ்சுளில மஞ்ச என அன்னம் என மின்னும் வஞ்சியன நஞ்சமகள் வஞ்சியன நஞ்சம் என வஞ்சமகள் வந்தார். கம்பர் எல்லாம் தெரிந்து பாட்டு தானே. பஞ்சியொளிர் வெஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அஞ்சொலில மஞ்ச என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தால். சூர்பனி நடந்து ஒரு ஆளுங்க, அவருடைய அந்த அழகை அவர் பாடுகின்றார். அவர் பாதம் அவ்வளவு மென்மையா இருக்கு, மயில் போன்று அவருடைய அழகு, அன்னம் போன்று அவருடைய அழகு ஆச்சுங்களா. அதாவது மயிலை பற்றி புரட்சிக்கு பாடுகின்றார், கம்பரும் பாடுகின்றார். வள்ளுவர் இழைத்தவரா? வள்ளுவரும் பாடுகின்றார். அணங்குகொல் ஆய் மயில்கொல்லோ கணங்குலை மாதர்கொல் மாலுமென் நெஞ்சு. இல்லைங்களா? ஒரு தலைவன் தலைவியை பார்க்கின்றான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம், அணங்குகொல் தெய்வ பெண்ணோ, ஆய் மயில்கொல் கணங்குலை மாதர்கொல், இவள் அழகான மயிலோ காதணி அணிந்தோ மானிட பெண்ணோ என்று அவனுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறதாம். அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார். அதற்கடுத்து பெண் குழந்தை பற்றிய ஒரு தாலாட்டு பாடல் புரட்சி கவிஞர் எழுதியது. சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலே மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே. பாருங்க, அன்னத்தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலே மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே. இங்கே ஒரு காதல் கவிதை, மனம் கவர்ந்த மங்கன் தலைப்பிலே. வண்ண கலவையிலே என் எண்ணம் எழுதி வைத்தேன், ஒரு சின்னப்பெண் வந்தந்தன் எண்ணம் களைத்திட்டு சித்திரம் கொண்டு விட்டாள். முன்னை பிறவியிலே நான் முத்தமிழ் வித்தகனோ, அந்த பெண்ணை கண்டவுடன் காதல் கவிதைகள் பின்ன தொடங்கி விட்டேன். அன்னத்தூவி போலே மின்னும் பொன்னிற மேனியவள் மின்னல் இடை வந்து எந்த உடல் தொட்டு நித்திரை கொண்டு விட்டாள். கண்ணல் கரும்பாக இனிக்கும் கற்பக பெட்டகமே என்னுள் நுழைந்தென்னை ஏங்க வதைப்பதும் பெண்ணுக்கு அழகாமோ. அதான் பாருங்க, புரட்சிக்கவி என்ன சொல்றாரு? அன்னத்தூவி அணைச்ச மலரெடுத்து, அடுத்து கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே. அதே தாங்க பாருங்க, அன்னத்தூவி போலே மின்னும் பொன்னிற மேனியவள் மின்னலிடை வந்து எந்த நூல் தொட்டு நித்திரை கொண்டு விட்டாள். கண்ணல் கரும்பாக இணைக்கும் கற்பக பெட்டகமே என்ன நுழைந்தென்னை ஏங்க வதைப்பதும் பெண்ணுக்கு அழகாமோ. அதாவது இது என்னுடைய கவிதை. என்னை ஐ ஹவ் இன்ஸ்பயர்ட் பை புரட்சி கவிஞர். அவருடைய இந்த வார்த்தைகள்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்றீங்க. என் உள்ளத்திலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருந்தன. இந்த மாதிரி நிறைய கவிதைகள், அதாவது சமுதாயத்தை பாடும் பொழுது வீழ்வுற்ற சமுதாயம் விழித்தெழுந்தால் ஒரு தலைப்பில ஒரு கவிதை. தெருவோரம் குடியேறும் மாந்தரெல்லாம் சிந்திக்க தலைப்பட்டால் என்னவாகும்? உருவாகும் பேதமில்லை சமுதாயம், அங்கே உயர்வென்றும் தாழ்வென்றும் பேதமில்லை.
மெய்போர்த்த உடையின்றி வெந்து சாகும் மெலிந்திட்ட சமுதாயம் கொதித்தெழுந்தால் பொய் பேசி பூவுலகை கெடுத்து வாழும் புலர்களின் கல்லறைகள் அங்கு தோன்றும். இது நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கவிதை, எங்கே சமதர்மம்? அரை வயிற்று கஞ்சிக்காய் அலைந்துழன்று குறைவற்ற உளத்தோடு பலரே வாட பெருவயிற்றை தான் பெற்ற சிலரே இங்கு பேசுகின்றார் சமதர்மம் என்று சொல்லி, தன்மானம் காப்பதற்கு ஆடையின்றி தரமின்றி பலரெங்கே வாடி நிற்க என் சாணம் புன்னகையாய் பூட்டுகின்றார் எங்கேதான் சமதர்மம் செப்பிடுதேன். சமதர்மம் சமதர்மம் என்று சொல்லி சதிராடும் சதிகார கூட்டம் ஒன்று யமதர்மலாய் இங்கு வாழுகின்றார், இதற்கேற்க பூமியிலே யாரும் இல்லை. இது ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அதாவது நான் ஒரு முறை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். ஒரு விழா, அதுக்கு வந்து சிஇஓ வந்திருக்காங்க, அந்த டிஓ வந்தாங்க. டிஓ வந்து ஒரு பெண்மணி. சிறுகனூர் அங்க ஒரு ஸ்கூல் இருக்கீங்களா, அந்த ரோட ஒட்டி ஸ்கூல் இருக்கும். நான் பேசும் பொழுது பார்த்தேன், அங்க இருந்த ஒரு பெண் பிள்ளை கூடங்க எந்த நகையுமே அணியவில்லை. ஆனா அந்த டிஓ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெண் நகையெல்லாம் போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த மாசம் ரிட்டர்ன் போட்டிருக்கு சொன்னாங்க சொல்லிட்டு என்ன நகை இருக்கோ எல்லா நகையும் போட்டிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையிலே. அதாவது அது வந்து ஒரு ரூரல் ஏரியா, கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு பள்ளி. ஒரு பெண் பிள்ளை கூடங்க ஒரு தங்க சங்கிலியோ எதுவுமே போடல. ஆனா இவங்க வந்து உடல் எல்லாம் நகை போட்டிருந்தாங்க. எனக்கு பார்க்க அருவருப்பாக இருந்தது. இது வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து. சரி, இப்படியாக பாடும் பொழுது பறவைகளை பற்றி ஒரு பாடல், அதாவது இயற்கையை பாடும் பொழுது வாழ்வியலை பாடுவது கவிஞனுடைய ஒரு மரபு என்று நினைக்கின்றேன். அப்படிதானங்க ஐயா? எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் கவித்துவம் இல்லைங்க, எனக்கு அந்த பரந்த ஞானம் கிடையாது. ஏன்னா ஐயா தான் தமிழ் படிச்சவங்க. அதாவது சங்க தமிழ் கற்று நான் தேரவில்லை, சதுர்முறை இலக்கணங்கள் ஆராயவில்லை, பொங்கும் தமிழாக இணை வந்து சேர பூத்திடம் என்னெஞ்சில் புதுராக நாளும். அதான் என்ன நிலை ஆச்சுங்களா? ஒரு பாடல் இதோட முடிச்சிடலாமா? வண்ண வண்ண சிட்டுக்களே வாழ்த்து பாடுங்கள், வையமிதில் எல்லோரும் வாழ்த்த பாடுங்கள், எண்ணமதில் நல்லதையே எண்ணி பாடுங்கள், இங்கு இல்லை இல்லை துயரமில்லை என்று பாடுங்கள். பிறக்கும் போது நம்முடன் நாம் கொண்டு வந்தது என்ன, இந்த பிறவியிலே பொன்னும் பொருளும் தேடி அலைவது என்ன, இறக்கும் போது உடன் வருமாய் இங்கு சேர்த்த யாவும் இந்த இயல்பினை அறிந்த பின்னும் மயங்குவதும் ஏனோ. பாடும் பறவை கூட்டம் அதை பார்த்திடுவீரே, அவை தேடி அலைவதென்றும் தினம் உணவு ஒன்றையே. கூடும் பறவை குஞ்சுகளை காத்திட வேண்டி அல்லது கூடு ஒன்றை அமைத்திடுமே சாமியை வேண்டி. பொன்னும் பொருளும் தேடி பறவை அலைவதில்லையே, எந்த பொய்யும் சொல்லி பிறருக்கு தீமை செய்வதில்லையே. தன்னை போல பிறரை எண்ணி வாழ்வதனாலே இந்த தரணியிலே பறவைகளோர் அற்புதம் தானே. அதாவது பறவைகளை பாடுகின்ற கவிஞன் அதன் மூலமாக வாழ்வியலை பாடுகின்றான். இப்படியாக நமது புரட்சி கவிஞர் இயற்கையை பற்றி மிக அருமையாக பாடியுள்ளார். அதாவது இயற்கை என்றால் என்ன? ஓம்னி பிரசன்ட் அண்ட் ஓம்னி பொட்டன்ட், எங்கும் நிறைந்தது, எல்லாம் வல்லமையும் மிக்கது இல்லையா? அதாவது தமிழை பொறுத்தவரையிலே இயற்கையை பற்றி முதலாக அதிக எண்ணிக்கையிலே மிகவும் சுவைபட பாடியவர் புரட்சி கவிஞர். அது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வல்லமை அவருடைய கவிதைக்கு உண்டு, அவருடைய அந்த வைர வரிகளுக்கு உண்டு. அதனால்தான், அதாவது எனக்கு வந்து நான் தமிழ் படிக்கலைங்க, ஸ்கூல்ல படிச்சதுதான். இப்படி இருந்தா கூட என்னுடைய மனத்திலேயே இந்த அளவுக்கு தாக்கம் என்னதுன்னு சொன்னால், தமிழையே படித்து வருகின்றவருடைய உள்ளத்திலே எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டு இருக்கும். ஆக அதனால்தான் அவர் புரட்சி கவிஞர், புரட்சி பாவேந்தன் என்றும் சொல்லப்படுகின்றார். அந்த எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். இப்பதான் அந்த பேச்சு அந்த எங்கிட்ட ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எல்லாமே நான் வச்சிருக்கேன். அதை படிக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் தோன்றுகிறது. அவர் வந்து அதே மாதிரி இந்த பொது உடைமை கொள்கையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சமுதாய மேம்பாட்டுக்காக வேண்டிதான் அவர் நிறைய பாடியிருக்கின்றார். அதை பத்தி பேச நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அதே போல இயற்கை பற்றி நிறைய பாடியிருக்கின்றார். இதையெல்லாம் பேச தொடங்கினால் அது மணிக்கணக்காக பேசிக்கொண்டே போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே, கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் என்னுடைய உரையாற்றி இருக்கின்றேன். இதுகாலம் என்னுடைய உரையை அமைதியோடு கேட்ட ஆண்டவர் பெருமக்களுக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை வழங்கிய
ஐயா சேலாபதி ஐயா அவர்களுக்கும் சுப்பிரமணிய அவர்களுக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி வணக்கம்.